அதாவது இப்ப நம்ம யூனிட் டூ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இந்த ப்ராப்ளம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு இந்த ப்ராப்ளத்துல மொத்த கான்செப்ட்ல 20% தான் 12th கான்செப்ட். மீதி உள்ள 80% எக்ஸாக்டா 11th கான்செப்ட் தான் நீங்க சால்வ் பண்ணுவீங்க. அந்த 20% ஆஃப் 12th கான்செப்ட் என்ன கூலும்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். மீதி உள்ள 80% வந்து என்னன்னா அந்த 11th கான்செப்ட் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கான்செப்ட். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கான்செப்ட் எதுல இருக்குன்னா 11th 5th சாப்டர்ல ஒர்க் எனர்ஜி பவர்ல சிபிஎஸ்இ டாபிக் சொல்லிட்டு இருக்கு. அதுல இருக்குது. நீங்க வந்து ஈவன் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சா கூட நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். அதை எடுத்து நீங்க பாருங்க. 30 மினிட்ஸ் வீடியோ. அதுல ஒரு ப்ராப்ளத்தை வச்சு நான் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆச்சுலாம். அது மூலமா நீங்க அது அது அந்த ஐடியா இருந்தா போதும். நீங்க வந்து இதை மெமரைஸ் பண்ணாம ரொம்ப ஈஸியா சுலபமா இந்த இந்த ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் நீங்க கடந்து போயிடலாம். இது மட்டும் இல்ல, இந்த யூனிட்ல உள்ள எல்லா ப்ராப்ளங்களும் பேசிக்கா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கான்செப்ட்ல தான் இயங்கும் அப்படிங்கிறதுனால என்ன காரணம்? கூலும் லா ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஏன்னா அது பொசிஷனை பொறுத்து மட்டும் தான் சார்ந்து இருக்கும், டிபெண்ட் பண்ணியிருக்குமே தவிர டைரக்ஷன் வேற எதை பார்த்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால அதனால நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் கான்செப்ட் நீங்க எழுதிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் ஆக்சுவலா. தயவு செய்து இதை பாருங்க. கொஞ்சம் பொறுமையா வந்து பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஆக்சுவலா. இப்போ வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு சர்க்குலர் செமி சர்க்குலர் ரிங் இருக்கு ஆக்சுவலா. அந்த ரெண்டு செமி சர்க்குலர் ரிங்குக்கும் ரெண்டுலயுமே சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. லேம்டா அப்படிங்கிறது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அதோடைய. அப்படின்னா இதுல சார்ஜ் இருக்கிறதுனால இது ஒரு சோர்ஸ் ஆக்சுவலா. இது பார்ப்போம். இந்த சோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை வந்து நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டணும்னா அந்த அந்த பொசிஷன்ல அதோடைய பொட்டன்ஷியல் எவ்வளவு? யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம அந்த இடத்துல வச்சோம்னா அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு இருக்கும்? நம்ம அதை மெஷர் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். ஸோ இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இதோட செட்டப் நம்ம கரெக்டாக வரைஞ்சிருக்கோம். ரைட், எல்லாம் ஓகே. இப்போ என்ன கொஸ்டின்னா இந்த வி நாட் மொத்தத்துல நம்ம எவ்வளவு கண்டுபிடிக்கணும், பொட்டன்ஷியல் எவ்வளவு ஜென்ரேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல நீங்க எலமெண்டா நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஜென்ரல் கேஸ் எடுத்துட்டு நான் இதுக்கு வரேன். ஸோ நான் ஜென்ரல் கேஸ் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, இப்ப பாருங்க இந்த 2மே ஒரே சென்டர்ல இருக்கிறதுனால, நான் என்ன பண்ணேன் ஜென்ரலாவே ஆர்ங்கிற ஒரு செமி சர்க்குலர் ம் ரிங் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஆர்ங்கிறது ஜென்ரலா இங்க R1, R2 இருக்கு. பட் ஓகே. நம்மளுக்கு ஆர்ன்னு எடுத்திருக்கேன். எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதோடைய சார்ஜ் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டான்னு வச்சிருக்கேன். ரைட். ஸோ இதுக்கு நான் வந்து இந்த பாயிண்ட்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி சேவ் ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொட்டன்ஷியல் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்பனா தான் நம்ம அதை கால்குலேட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ம் இதுல இந்த ரிங் வந்து கன்டினியூஸா அதோட லிங்கோட சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கன்டினியூஸா இருக்கு அப்படிங்கிறதுனால, நம்மளால வந்து நம்ம கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த ஃபோர்ஸ் வேல்யூ ஒவ்வொன்னும் சேஞ்ச் ஆகும். அப்படின்னா, நம்ம குட்டி குட்டி எலமெண்டா உடைச்சு, அந்த ஒவ்வொரு எலமெண்ட்ல என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு மொத்தமா இன்டகிரேட் பண்ணணும் பேசிக்கா. அப்பனா மட்டும் தான் டோட்டல் வொர்க் டன் கிடைக்கும். அதுல இருந்து நம்ம அந்த பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் ஐடியா. ரைட். ஸோ வந்து உங்களுக்கு இந்த 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 11th டாபிக் இப்போ தெரியணும். தெரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு இதுல ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லன்னா உங்களுக்கு ஏதோ ப்ரொசீஜர் சால்வ் பண்ற மாரி தான் இருக்குமே தவிர, 11th கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட் வேற விஷயமே கிடையாது. ஸோ பேசிக்கா அங்க 11th இந்த ப்ராப்ளத்துல நான் அங்க சால்வ் பண்ணது வந்து ஒரு ஃபங்ஷன். இதே மாரி அடுத்த இது அனதர் ஃபங்ஷன் அவ்வளவுதான். அத தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ இப்போ பாத்தீங்கன்னா, இதுதான் அந்த 11th கான்செப்ட்டோடைய தாயக மந்திரம். அதாவது என்னன்னா, அதாவது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல பண்ணக்கூடிய ஒர்க் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும். அது நெகட்டிவ் வந்து என்னன்னா, அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க இந்த இடத்துல இது ஹையர் பொட்டன்ஷியல், இது லோயர் பொட்டன்ஷியல். ஏன்னா இது சோர்ஸ் அப்படிங்கிறதுனால இது ஹையர் பொட்டன்ஷியல், இது லோயர் பொட்டன்ஷியல். இப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் பொட்டன்ஷியல் மூவ் ஆகுதுன்னா நமக்கு ஒர்க் கிடைக்கும். பாசிட்டிவ் ஒர்க் கிடைக்கும். ஆனா நீங்க பாருங்க டிவி அப்படிங்கிறது ஃபைனல் வோல்டேஜ், ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் அப்படிங்கும்போது அந்த நெகட்டிவ் வந்துரும். ஸோ அந்த நெகட்டிவ் காம்பன்சேட் பண்றதுக்காண்டி தான் அந்த நெகட்டிவ் போட்டிருக்கோம். வேற ஒண்ணும் கிடையாது. அதே போல ஒரு சார்ஜ் வந்து லோயர் பொட்டன்ஷியல்ல இருந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கு மாறுதுன்னா நம்ம நம்ம ஒர்க் குடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேஸ்ல பாருங்க V2 மைனஸ் V1 அப்படிங்கும்போது ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல்னா அது ஒண்ணு பாசிட்டிவ் வேல்யூ வரும், நெகட்டிவ். அப்ப நெகட்டிவ் ஒர்க் குடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈக்குவேஷன் கன்சர்வேஷன் ஆகும். அதனால தான் அந்த நெகட்டிவ் சைன் வந்திருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. டைரக்ஷனும் வேற எதுவும் கிடையாது. அது டிக்ரிமெண்ட், இன்கிரிமெண்ட் அப்படி சம்மந்தப்பட்டது ஆக்சுவலா. ரைட். இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் நான் விளக்கிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ dW நமக்கு தெரியணும்னா, சாரி இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும்னா, நம்மளுக்கு ஒர்க் எவ்வளோ நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஒர்க்க நமக்கு வச்சு தான் நம்ம இதுக்கு எப்பவுமே பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணும்போது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட ஒர்க் எவ்வளோன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை தாண்டி வேற வாய்ப்பே கிடையாது.
அப்படிங்கும்போது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட ஒர்க் என்ன பாருங்க. இதுல ஒரு சின்ன எலமெண்ட் எடுத்திருக்கேன் பேசிக்கா. ஏன்னா நான் குட்டி குட்டி எலமெண்டா எடுத்திருக்கேன். ஸோ இந்த எலமெண்டோட பொசிஷன் தீட்டா. அதோட எலமெண்டோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டி தீட்டா. ஸோ டி தீட்டா மேபி ரொம்ப சின்னதா மேபியும் கிடையாது. சின்னது தான் பேசிக்கா. மேத்தமெட்டிக்கலா சின்னது தான். ரொம்ப சின்னது. அது வந்து இத பொறுத்து இருக்கு. கொஞ்சம் பெருசாவும் இருக்கலாம், சின்னதா இருக்கலாம். பட் பேசிக்கா சின்னது ரொம்ப ஆக்சுவலா அதான் மீனிங். அப்போ டி தீட்டாவால டி தீட்டா நான் இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெருசா காமிச்சிருக்கேன். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சின்னது. அது வந்து ஒரு ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா, அது ஒரு பாயிண்ட் மாரி தான் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அதான் மேத்தமெட்டிக்கலா கரெக்ட்டும் கூட. அப்படிங்கும்போது அ இதோடைய ஸ்மால் லென்த் ஆர்க் ஆஃப் லென்த் எவ்வளவு? இதோடைய ரிங் எலமெண்ட் ஸ்மால் எலமெண்டோட லென்த் எவ்வளவு? டிஎல் ஈக்வல் ஆர் டி தீட்டா இது நமக்கு தெரியும். அப்புறம் இந்த ஸ்மால் எலமெண்ட் இருக்குல்ல, அதுல எவ்வளோ சார்ஜ் குவான்டிட்டி இருக்கும் அப்படின்னா, ஸோ டிக்யூ அப்படிங்கிற சார்ஜ் குவான்டிட்டி இருக்கும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லாம்ப்டா இன்டு டிஎல். லாம்ப்டா அப்படிங்கிறது என்னது? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறதுனால, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி ஆனது சார்ஜ் பெர் யூனிட் மீட்டர் அப்படிங்கும்போது ஒரு யூனிட் மீட்டருக்கு எவ்வளவு ஆகும்னா டிஎல் மீட்டருக்கு எவ்வளவு அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ டிக்யூ ரொம்ப ஈஸியாக கிடைச்சிச்சு. ஸோ இதான் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இதுல என்ன ஃபிக்ஸட் கோஆர்டினேட் மெஷர் பண்றோம். அதாவது இங்கே இருந்து பாத்தீங்கன்னா ஆர் வெக்டர் அங்க வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்க தான். ஸோ ஆர் வேல்யூ 0வா இருந்தா என்னுடைய பொசிஷன் இங்க இருக்கும். ஆர் வேல்யூ ஆறா இருந்தா என்னுடைய பொசிஷன் இங்க இருக்கும். ஆர் வேல்யூ இன்ஃபினிட்டிவா இருந்துச்சுன்னா என்னோட பொசிஷன் இங்க இருக்கும். ஸோ இதுதான் மொத்த கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ டபிள்யூ நம்ம அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் அதாவது இந்த ஸ்மால் எலமெண்டால ஏற்படக்கூடிய இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இந்த யூனிட் சார்ஜுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்? டிஎஃப் வெக்டார். ஏன்னா ஸ்மால் அப்படிங்க டிக்யூ அப்படிங்கிறதுனால டிஎஃப் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ டிஎஃப் வெக்டார் ஈக்குவல் அதோட மேக்னிட்யூட் டிஎஃப் இன்டு ஆர் வெக்டார். ஸோ இங்க வந்து வெக்டாரை மட்டும் அதாவது மேக்னிட்யூட் மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஸோ கூலுக்குள்ள அப்படி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? கே டைம்ஸ். ஸோ இது வந்து Q1 அப்படிங்கிறது சோர்ஸோடைய சார்ஜ் குவாலிட்டி அது டிக்யூ இன்டு இது வந்து டெஸ்ட் சார்ஜோட சார்ஜ் குவாலிட்டி அது 1 எப்போ நம்ம நார்மலா எடுக்கிறதா டிவைட் பை R2. ஸோ பேசிக்கா இது ஈன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இது ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ் அதான் அப்படிங்கிறது பேசிக்கா ஈயும் இந்த இடத்துல எஃப் ஒன்று தான். பட் ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க் டனோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன? ஒர்க் டன்ங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அது வந்து ஃபோர்ஸ் வெக்டார் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் டாட் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார். இதுல என்ன முக்கியமா கவனிக்க வேண்டியதுன்னா இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கக்கூடிய டியூரேஷன் ஃபுல்லா அது கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகணும். அப்பனா மட்டும்தான் அதாவது அந்த ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகணும். அப்பனா மட்டும் தான் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம இன்டெக்ரல் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் இன்டெக்ரல் ஃபார்மேட். இன்டெக்ரல் ஃபார்மேட் பாருங்க டிடபிள்யூ. நான் இதுல வந்து ஸ்மால் டிடபிள்யூ அதாவது கேபிட்டல் டபிள்யூ போடாம ஸ்மால் டபிள்யூ போடுறது காரணம் இது சின்ன எலமெண்ட் லெவலில் கால்குலேட் பண்றது. நீங்க அந்த ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் பேசிக்கா. ரைட். அதாவது இந்த சின்ன எலமெண்ட்ல சின்ன ஒர்க் நடக்கக்கூடியதான் டிடபிள்யூ ஆக்சுவலா. ரைட். டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டிஎஃப் அதாவது இந்த ஃபோர்ஸ் சின்ன ஃபோர்ஸ் டைம்ஸ் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் இவ்வளவு ஆகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஎஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஆரும் வேரியபிள் ஆக்சுவலா டிஎஃப் பாத்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா இது சேஞ்ச் ஆகிறனால சேஞ்ச் ஆகும். பட் நீங்க பாருங்க இந்த ஈக்குவேஷன் மறுபடியும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஆனா இந்த சமயத்துல நான் டிஎஃப் நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இந்த எலமெண்ட் அப்படியே வச்சுக்கிறேன். எலமெண்ட்டை நான் மாத்தவே இல்லை. அதாவது இந்த வேரியபிள் டி தீட்டாவை நான் மாத்தவே இல்லைன்னு அர்த்தம். இப்போதைக்கு அதனாலதான் நான் உங்களுக்கு டிஎஃப் போட எனக்கு ஸ்டார்டிங்ல குழப்பம் இருந்தது. அதை நீ குழம்பின்னு நினைச்சேன். நான் குழம்பாதீங்க. இந்த இடத்துல டிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் தான். ஆனா எப்ப வேரியபிள்னா டி தீட்டா வேரியேஷன் தான். ஆனா நம்ம இந்த இடத்துல டி தீட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பேசிக்கா. எனக்கு இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பண்றோம். அதனால டிஆர் வந்து வேரியபிள் டிஎஃப்ங்கிறது வேரியபிள் கிடையாது. சரி நான் அதோட வேல்யூ நம்ம சர்ச் பண்றேன். ஸோ டிக்யூ அப்படிங்கிறது பேசிக்கா. ஸோ இந்த டிக்யூவும் பார்த்தீங்கன்னா இந்த டி தீட்டா நம்பி தான் இருக்கு. டி தீட்டா பெருசு ஆயிடுச்சுன்னா இது பெருசாகும் அப்படிங்கிற மாதிரி. ரைட் ஓகே. இப்போ பார்ப்போம். இப்போ நமக்கு ஆர் வெக்டார் அப்படிங்கிறது சாரி டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஆர் டி வெக்டார் அதாவது இந்த ஸ்மால் ஃபோர்ஸால சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம பண்றோம் ஆக்சுவலா. ஸோ அந்த சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஆர். ஸோ டிஆர் ஐ ஆர் வெக்டார். ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த இந்த டைரக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இதை ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ணாச்சுன்னா அதாவது ஆர் வெக்டார் சேம் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால ரெண்டுடைய டாட் ப்ராடக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா காஸ் ஜீரோல வந்து நம்ம காஸ் ஜீரோ வேல்யூ 1. ரைட். ஸோ வந்து அதனால இது வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஸோ நான் அந்த பழைய ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறேன். ஆக்சுவலா என்ன அர்த்தம்? ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அது 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 பண்ணக்கூடிய ஒர்க் வந்து பொட்டன்ஷியலா சேஞ்ச் ஆகும். அதாவது பொட்டன்ஷியலா ஸ்டோர் ஆகும். அதாவது சேஞ்சஸ் நடக்கும். ரைட். ஸோ அதான் அந்த ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணுது. இது ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ நான் என்ன பண்றேன்? இப்போ இதுல இருந்து டிடபிள்யூக்கு பதிலா மைனஸ் டிவி போடுறேன் ஆக்சுவலா. ஸோ மைனஸ் டிவி போட்டு நான் அந்த மைனஸ் சைன் கொண்டு வந்துட்டேன். ரைட். இதெல்லாம் ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் அப்ளை பண்றேன். இன்டெகிரேஷனை பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் வந்து வேற மாதிரி நான் இந்த 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 விஷயத்தை நான் சால்வ் பண்ணலாம் பேசிக்கா. பொட்டன்ஷியல் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் தான் நம்ம வைக்கிறது பெஸ்ட் ஆக்சுவலா. இது கரெக்டான அப்ரோச் தான். நான் இல்லைன்னு நான் சொல்லல. பட் இதை விட ரொம்ப ரொம்ப கரெக்டான அப்ரோச் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதனால நான் பண்றேன் ஆக்சுவலா. அதாவது இன்டகிரேஷன் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஜஸ்ட் இன்டகிரல் அவ்வளவுதான். இந்த இன்டகிரல் லிமிட் அப்ளை பண்ணல. நான் லிமிட் அப்ளை பண்ண விரும்பல ஆக்சுவலா.
ஓகே. வேண்டாம். லிமிட் அப்ளை பண்ணாம நம்ம டைரக்டாவே அப்ளை பண்ணுவோம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ம இந்த 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 மாரி பண்ணா கூட ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு. அப்ப நீங்க பாருங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல என்ன வருதுன்னா, லிமிட்ட நம்ம அப்ளை பண்ணாம எப்படி பண்ணேன்னா, இதுல ஒரு ஒண்ணும் இல்ல. ரெஃபரன்ஸ் நான் யூஸ் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ பேசிக்கா இது ரெஃபரன்ஸ் பேசிக்கா. எதுக்கு அப்டின்னா, இந்த ஃபங்ஷன் தகுந்த மாரி தான் நம்ம ரெஃபரன்ஸ் எடுப்போம். இத நீங்க இப்ப வேற இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா, இது நம்ம சும்மா ஒரு இதுக்கு நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ ஏதாவது வேணும்னா, இதுல பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன எலமென்ட்டால நம்மளுடைய பொட்டன்ஷியல்ல எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு அப்படிங்க பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய வேல்யூ இன்ஃபினிட்டிவா இருந்துன்னா பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உள்ள உள்ள நம்ம பெருக்கக்கூடிய வரக்கூடிய இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அது இன்ஃபினிட்டிவ்ல 0 ஆயிரும். அப்படிங்கிறதுனால நம்ம டைரக்ட்டா நம்ம வந்து இதையே ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம். அந்த வேல்யூவ நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். இதுதான் உண்மை. அப்படிங்கும்போது நம்ம வந்து பொட்டன்ஷியல பொறுத்தவரைக்கும் நீங்க ரெஃபரன்ஸா எந்த பாயிண்ட்னாலும் நீ 0க்கு செட் பண்ணலாம். ஆனா, சுலபமா இருக்கிற மாரி நம்ம அந்த ஃபங்ஷன ரெடி பண்ணணும். அதுதான் நம்மளோட எய்ம் ஆக்சுவலா. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இத நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல 0 அப்படின்னு இந்த இடத்துல தான் 0ன்னு செட் பண்றோம். ஏன்னா இன்ஃபினிட்டி இருக்க இடத்துல. பாருங்க, அதனுடைய பொட்டன்ஷியல் அதாவது ஆரோட வேல்யூ இன்ஃபினிட்டிவா இருக்கும்போது, என்னோட ஆரோட வேல்யூ இன்ஃபினிட்டிவா இருக்கும்போது, இதோட பொட்டன்ஷியல் 0ன்னு நான் செட் பண்றேன் பேசிக்கா. அது காரணம் என்னன்னா, திரும்பவும் சொல்றேன். இந்த ஃபங்ஷனால தான் காரணம். இந்த ஃபங்ஷனுக்கு தகுந்த மாரி தான் நம்ம இது பண்றோம். சில இடங்கள்ல நீங்க வந்து டைப்போல்ல நீங்க பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் நீங்க கிரியேட் பண்ணும்போது, நீங்க வேற மாரி யூஸ் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா. அது அந்த ஃபங்ஷனுக்கு தகுந்த மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணா ரொம்ப நல்லது ஆக்சுவலா. இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா, இதுதான் பெஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது லிமிட் இந்த இருக்கும்போது பொட்டன்ஷியல் வேல்யூ 0 நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ 0ன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்துக்கோங்க, இந்த சின்ன எலமெண்ட்டால இந்த இடத்துல பொட்டன்ஷியல் 0. அப்புறம் ஆர்ங்கிற பொசிஷன்ல என்னுடைய பொட்டன்ஷியல் டிவி அப்படிங்கிற பொட்டன்ஷியல். இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரியும். ஸ்மால் டிவிக்கும் கேப்பிட்டல் டிவிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. ஏன்னா, இது ஆல்ரெடி ஸ்மால் எலமெண்ட் தான். அப்படிங்கும்போது, இந்த டிவிங்கிறது வந்து இந்த ஸ்மால் எலமெண்ட்ல நம்ம இவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆகக்கூடிய அந்த பொட்டன்ஷியல். ஸோ வந்து இந்த ஸ்மால் டிவிக்கான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இது பேசிக்கா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஆக்சுவலா இது. ஸோ டிவின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு அது புரிய நம்பர் ஆக்சுவலா. அப்போ ஆர்ங்கிற டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணாச்சுன்னா இது டிவின்னு வந்துரும் ஆக்சுவலா. ஸோ இன்டகிரேஷன் பண்ணா டிவி. ஸோ ஸோ உங்களுக்கு ஜென்ரலா வந்து இந்த இடத்துல ஒரு டவுட் வரக்கூடியது என்னன்னா, எப்பவுமே நம்ம இன்டகிரேஷன் டிவிய பண்ணா வி தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் இங்க பாருங்க ஸ்மால் டிவிய பண்ணியிருக்கோம். அந்த ஸ்மால் வி கிடைக்கும். லிமிட் அப்ளை பண்றோம் 0 டூ டிவி. ஸோ இந்த பேசிக்கா இந்த டிவி அப்படிங்கிறது எத குறிக்குதுன்னா, இந்த டிஎஃப் மாதிரி தான். இந்த இடத்துல இந்த இந்த ஸ்மால் எலமெண்ட் டிக்யூவால எவ்வளவு பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆகுது அது டிவி அவ்வளவுதான் அவ்வளவுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை அப்ளை பண்றோம். லிமிட் அப்ளை பண்ணும்போது இது மைனஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணா 0 ஆயிரும். ஸோ அதே மாதிரி இதை அப்ளை பண்ணுங்க. இதை அப்ளை பண்ணா 0 ஆயிரும் மைனஸ். ஸோ ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் பேசிக்கா இருக்கும் ஆக்சுவலா. நான் அதில் போடலை. ஸோ மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் பிளஸ் ஆயிரும். ஸோ ரைட். ஸோ வந்து இதான் நம்மளுடைய பொட்டன்ஷியல். அப்போ என்ன அர்த்தம்? அப்ப இதுக்கு என்ன மீனிங்? இதுக்கு இந்த ஸ்மால் எலமெண்டால எவ்வளவு எனர்ஜி இந்த பொசிஷன்ல ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்மால் எலமெண்ட் சோர்ஸால எவ்வளவு எனர்ஜி, அதாவது டிக்யூ அப்படிங்கிற ஸ்மால் எலமெண்ட் சோர்ஸால எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது டிவி அப்படின்ட்டு. ஸோ டிவிங்கிறது ஆர் அப்படின்னு ஞாபகம் போட்டுக்கன்னா அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எதுல இருக்கு, அந்த ரேடியஸ்ல இருக்கு. இந்த ரேடியஸ் அதாவது இந்த ரேடியஸ் கிடையாது, இங்க உள்ள ரேடியஸ் பேசிக்கா. ஸோ இது வந்து ஆர் அப்படிங்கிறது இந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறதுனால ரைட். ஸோ ரேடியஸ். ஸோ அதோட வேல்யூ என்ன இருக்குல்ல டிக்யூன்னு போட்டாச்சு ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டிக்யூவோட வேல்யூ நம்ம எழுதணும். ஸோ டிக்யூட இதுல எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகும் பேசிக்கா, சாரி எவ்வளவு எவ்வளவு சார்ஜ் குவான்டிட்டி இருக்கும் டிக்யூ ஈக்குவல் டு லாம்டா டைம் டிஎல் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன். ஸோ இது அது அப்படி போட்டிருக்கேன். இப்போ டி அப்போ டிஎலோட வேல்யூ என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். டிஎலோட வேல்யூ ஆர் டி தீட்டா. ஸோ அப்போ ஆரும் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல கட் ஆயிரும் ஆக்சுவலா. அப்போ இது நம்மளுடைய கடை தான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இது. அப்போ இதோட ஃபைனல் என்னன்னா இந்த ஆர் கட் ஆகி கடைசியில் நீங்க பாருங்க நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் ஆக்சுவலா, இந்த இந்த ஸ்மால் எலமெண்டால நம்மளுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா இதுதான் வேல்யூ. ஸோ இதுதான் மீனிங். ஸோ இது வந்து டி தீட்டாவை சார்ந்திருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம ஒரு இன்டகிரேஷன் போடணும். அந்த இன்டகிரேஷன் பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா டி தீட்டா, அதாவது நம்மளுக்கு ஸ்மால் எலமெண்ட் இருக்கு, எனக்கு ஃபுல் எலமெண்ட் வேணும் அப்படிங்கும்போது நம்ம சம் பண்ணணும். அதுக்கு இன்டகிரேஷன் பண்றோம். நம்மளுக்கு ஃபங்க்ஷன் தெரியணுங்கிறதுனால கண்டினியூஸ் இன்டகிரேஷன். ஸோ சம் போடும்போது நம்ம என்ன பண்றோம், சமேஷன். பாருங்க. ம். இந்த தீட்டா வேல்யூ 0வா இருக்கணும். ஸோ தீட்டா தான் இங்க வந்து வேரியபிள். இப்ப நம்ம தீட்டாவ ஃபிக்ஸ் பண்றத நம்ம எடுத்து விட்டாச்சலாம். இப்ப இதுவரைக்கும் இந்த தீட்டாவ ஃபிக்ஸ் பண்ணி இங்க வச்சிருக்கோம் ஆக்சுவலா. டி தீட்டாவ ஃபிக்ஸ் பண்ணிருவோம். அது கான்ஸ்டன்ட் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஆ ரைட். ஸோ இப்ப நீங்க இத பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. இத நம்ம வந்து என்ன பண்றோம் நம்ம, இப்ப நம்ம இத ஃபிக்ஸ் பண்ணத நம்ம ரிமூவ் பண்ணி இத நம்ம இன்டகிரேஷன் பண்றோம். ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா sin தீட்டாவோட வேல்யூ 0வா இருந்ததுன்னா, ம் பொட்டன்ஷியல் எனர்ஜி பாருங்க. ஸோ ஏன் பாருங்க தீட்டாவோட வேல்யூ 0வா இருந்ததுன்னா, இதுல எந்த ஒரு எலமெண்ட்டும் இருக்காது. நல்லா பாருங்க. தீட்டா வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல எலமெண்டே இருக்காது பேசிக்கா. அதனால எந்த ஒரு பொட்டன்ஷியலும் இருக்க போறதில்ல. 0. அது போக தீட்டாவோட வேல்யூ 5 பை. 5க்கு கிளாக் வைஸ், அதாவது கிளாக் வைஸ் சாரி கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பைக்கு நம்ம மூவ் ஆயிடுச்சுன்னா, அது பிஆர். அதாவது ஒட்டுமொத்த
பொட்டன்ஷியல் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கும். அதான் மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதை அப்ளை பண்ணா இன்டகிரேஷன் லிமிட் அப்ளை பண்ணலாம். இதான் ஆன்சர். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக்கா. இதுக்கு என்ன மீனிங்? செமி சர்க்குலர் ரிங்கு ஆர் ரேடியஸ் உள்ள செமி சர்க்குலர் ரிங்கு இந்த சென்டர்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் மீனிங். அப்போ R1 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்க்கு இதான் அதே ஆன்சர் தான். R2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்க்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ அப்படிங்கும்போது ரெண்டும் பாசிட்டிவ், ரைட், ஓகே, அதே ஆன்சர் தான் வரப்போகுது. இப்போ நெகட்டிவா இருந்தா வேற மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கலாம். பட் ஓகே இருக்கட்டும். அதாவது ஒண்ணு நெகட்டிவா இருந்ததுன்னா வேற பிரச்சனை வச்சுக்கலாம். பார்ப்போம் இது எப்படி பண்றோம்னு. இப்போ அதாவது நெகட்டிவா இருந்துச்சுன்னா 2 கேன்சல் ஆகும். இல்ல கேன்சல் ஆகாது. கொஞ்சம் பிரச்சனைகள் தான். ரைட், பார்ப்போம் அது எப்படின்னு. இப்போ பாருங்க. ஸோ பொட்டன்ஷியல் இல்ல கேன்சல் ஆகிரும் வச்சுக்கலாம். இப்போ வந்து பொட்டன்ஷியல் அட் ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பொட்டன்ஷியல் நம்ம ஜாயின் பண்றோம். அதாவது இந்த ரிங்கால வரக்கூடிய பொட்டன்ஷியல், இந்த ரிங்கால வரக்கூடிய பொட்டன்ஷியல் நம்ம சேர்க்கிறோம் வச்சலாம். அப்படி சேர்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர். ஸோ நீங்க வந்து ஒண்ணு நெகட்டிவா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒண்ணு நெகட்டிவா இருந்தா இந்த சோர்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். இந்த டிக்யூல வந்து நெகட்டிவ் போடுறோம். அப்படி நெகட்டிவ் போடும்போது ஒண்ணு வந்து நெகட்டிவ் ஆயிரும். 2 கூட்டினா 0 ஆயிரும். அந்த இடத்துல பொட்டன்ஷியல் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் கடைசியா. பொட்டன்ஷியல் ஆமா பொட்டன்ஷியல் இல்லன்னு ஆயிரும் வச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் அட் ஓ வந்து நம்ம டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து ஃபைனலா 2k லாம்ப்டா பைன்னு வருது. நம்மளுக்கு k யோட வேல்யூ இப்ப நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். எப்பவுமே இந்த k வேல்யூ எப்ப பார்த்தாலும் 1/2 பை எப்சிலான் போட்டு எழுதிட்டு கிடக்காதீங்க. 2kன்னு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் எக்ஸ்பேண்ட் ஃபைனலா வரும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணா விட்டு கொடுத்தா ஃபைனலா நம்மளுக்கு அந்த ஆன்சர் வரும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் பேசிக் ஆக்சுவலா. ஸோ இதுலேருந்து நீங்க வந்து இன்டகிரேஷன் நீங்க நீங்க தயவுசெய்து அதாவது எப்படின்னா ஐஐடி ஜேஇ எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணணும். ஐஐடி ஜேஇக்குள்ள போணும். அப்படி இல்லன்னா இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க படிக்கணும். அதே மாதிரி கான்செப்ட் ப்ராப்பரா லேர்ன் பண்ணி ஃபியூச்சர்லயும் நீங்க வந்து அந்த கான்செப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி டெரிவேஷன நீங்க ப்ராப்பரா இது எப்படி நம்ம ஜெனரேட் பண்றோம் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க பார்க்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேசிக்கான இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான். இது ஒரு பெரிய பெரிய இந்த ஒரு ஈக்குவேஷன், இதான் ஈக்குவேஷன். இதான் பேசிக். மத்ததெல்லாம் சின்ன சின்ன மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும். நீங்க அத கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். நீங்க கரெக்ட்டா ப்ராப்பரா டயகிராம் வரையணும். ஃபர்ஸ்ட்லயே நீங்க ஷார்ட்கட்ல எழுதுறேன். அதாவது என்னன்னா, திரும்ப சொல்றேன். ஒரு கத்திய நீங்க ஷார்ப்பா தீட்டுறது கிட்டத்தட்ட ஐஐடிஜே பிரிப்பரேஷன்ங்கிறது வந்து கத்திய நீங்க எவ்வளவு தூரம் ஷார்ப்பா தீட்டுறீங்களோ, அதுக்கு நீங்க எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள நீங்க சால்வ் பண்றதுக்கு நீங்க பொறுமையா உட்கார்ந்து நீங்க நல்லா அதிகமா கத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு செம நீங்க கரெக்ட்டா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, மத்த சம்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க இதுல உள்ள எல்லா இதையும் நுணுக்கமா கத்துக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா மத்த எல்லா சம்லயும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் வரும். அப்டின்னா என்ன அர்த்தம்? ஒரு சம்ம நீங்க அந்த கான்செப்ட்ட நீங்க கரெக்ட்டா அந்த பின் பாயிண்ட்ல நெயில் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது. அதாவது கத்திய ரொம்ப ஷார்ப்பா தீட்டுற மாரி. ஆனா, ஒரு மரத்த வெட்டுறதுக்கு ஒரு கத்திய நல்லா அந்த கத்தி தீட்டுறதுக்கு எவ்வளவு நேரம்னாலும் எடுத்துக்கோங்க. ஆனா, ஒரு மரத்த வெட்டுறதுக்கு 10 கத்தி நீங்க ரெடி பண்ணாதீங்க. அப்டின்னா, ஷார்ட் கட்ன்னு பேர்ல உட்கார்ந்துகிட்டு இது படிக்கணும். இது படிக்கணும் அப்படின்னு நெறைய ஃபார்ம்ல படிக்கவே படிக்காதீங்க. எவ்வளவு தூரம் அதாவது இந்த கொஸ்டின பார்க்கும்போது பெருசா இருந்த மாதிரி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். நீங்க 10 நிமிஷம் நீங்க சால்வ் பண்ணிட்டு 10 நிமிஷம் கூட ஆவாது. நீங்க கடகடன்னு சால்வ் பண்ணிட்டு போயிருவீங்க. கையேண்டு சால்வ் பண்ணும்போது, நீங்க நெறைய ஷார்ட்கட் அதாவது நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுரும். ஆனா இந்த ஷார்ட்கட் தெரியறதுக்கு காரணம் என்னன்னா, அது அப்பதான் ஷார்ட்கட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியம் ஆக்சுவலா. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்லயே நீங்க ஷார்ட்கட் படிச்சீங்கன்னா, உங்களுக்கு தலையும் புரியாது, வாலும் புரியாது. அத வந்து ஒரு மனப்பாடம் பண்ணக்கூடிய மெமரி பேஸ்ல தான் சால்வ் பண்ண முடியும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா, இந்த மாதிரி டீட்டெயிலா படிச்சுட்டு, அதுக்கு பிறகு உங்களுக்குள்ளயே நீங்க ஷார்ட்கட்ட உருவாக்குறீங்கன்னா, அது வேற விஷயம். அது வந்து பெர்ஃபெக்ட். அப்பதான் நீங்க வந்து அந்த மாதிரி எக்ஸாமுக்கு தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்படிதான் நீங்க படிக்கணுமே தவிர, ஷார்ட்கட் அப்படிங்கிற பேர்ல உட்கார்ந்துகிட்டு, அத திரும்ப திரும்ப இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல மெயினா பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா இந்த ஃபார்முலா படிச்சுட்டு போயிருவீங்க அவ்வளோதான். ஏதாவது செமி சர்க்குலர் லிங்க் இந்த இடத்துல இதா இருக்கும். அப்புறம் 2யும் கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள்ல வரும். இந்த மாதிரி நெறைய பிரச்சனை. இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சுட்டு நெறைய படிக்க வேண்டிய மாரி இருக்கும். நீங்க அது ரொம்ப எஃபோர்ட் போடணும். எஃபோர்ட் போடுறது முக்கியம் கிடையாது. இதுக்கும் எஃபோர்ட் போடணும். ஆனா அது ரொம்ப தலைவலிக்கும். அது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் கிடையாது. பெர்மனன்ட் சொல்யூஷன் பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் அது. ஏன்னா, அந்த இன்ஸ்டன்ட்ல அது ஞாபகங்கள் இருக்கும். நீங்க 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா ஞாபகம் இருக்காது. ஈவன் எக்ஸாம் சென்டர்ல போனா ஒரு பதட்டம் இருந்தா கூட அது போயிரும் ஆக்சுவலா. இது அப்படி போவே போகாது. நீங்க ஸ்ட்ராங்கா வந்து நிக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப கை குடுக்கும் இந்த இது வந்து. ஏன்னா, நீங்க ஆல்ரெடி இப்படிதான் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டான். அதனால தான் நான் என்னுடைய வீடியோல நான் எதையுமே படிக்க சொல்லிருக்க மாட்டேன். முக்கியமான விஷயங்கள மட்டும் தான் நான் இந்த மாரி எழுதி போட்டிருப்பேன். அது மட்டும் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். மத்தபடி இது எல்லாமே நீங்க வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸால கேதர் பண்ணக்கூடியதான் ஒழிய தவிர, இத தாண்டி வேற இதுல எதுவுமே இல்ல. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ.